ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அரைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு இது என்னென்ன தேவை, எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன்ஸ் ஊற்றுறேன். நீங்கள் இதில் இந்த மாதிரி எந்த கீரை வகையும் செஞ்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை பொரியல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு கைப்பிடி கீரை கூட எடுத்து அலசி நல்லா கட் பண்ணி பொடியாக நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து பண்ணி சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க டெய்லி கொஞ்சம் கீரை எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அரைக்கீரையில் நிறைய அயன் இருக்குது, அயன் சத்து நிறைய இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க போதும். அதுக்கப்புறமா அதில் வந்து கொஞ்சம் கடுகு, கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா ப்ரௌனாக ஆகட்டும். நம்ம சாப்பிட்றப்போ அந்த உளுத்தம் பருப்பு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வாயில் படுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதனால தான் உளுத்தம் பருப்பு தாளிக்கிறப்போ போடுறது. பாருங்கள், நல்லா ஒரு 6-7 பல்லு பூண்டு, பெரிய பூண்டாக 6-7 பல்லு வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. நல்லா நல்லா இருக்கும். பூண்டு நிறைய சேர்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கிறோம். கருக விடக்கூடாது, அதனால் நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், காரத்துக்கு பச்சை மிளகாயும் கொஞ்சமாக ஆனியன்ஸு சேர்த்துக்கிறோம். ஆனியன்ஸ் நீங்கள் பெருசு பெருசாக விரும்புகிறவங்க பெருசு பெருசாக சேர்த்துக்கலாம். எனக்கு பொடியாக கட் பண்ண தான் பிடிக்கும் அப்படின்றவங்க பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆனியன்ஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கீரை ரொம்ப ஹார்டாக இருக்கிற தண்டு போடாதீங்க, இலசாக இருக்கிற தண்டு வந்து கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி இந்த பொரியலில் சேர்த்துக்கலாம். கீரையை நல்லா அலசிட்டு 2-3 வாட்டி கூட நல்லா அலசிடுங்க, மண் இல்லாமல் அலசிட்டு நல்லா பொடியாக மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கீரை நிறைய போடணும், அப்போ தான் வந்து அதே கொஞ்சமாக தான் வரும். ஏன்னா அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாகவே அதில் குக் ஆகிடுச்சுன்னா போயிடும். அதே மாதிரி கீரையில் உப்பு கடைசியாக தான் நம்ம சேர்க்கணும், முதல்ல உப்புமே சேர்க்கக்கூடாது. ஏன்னா கீரை வதக்க கம்மியாகும், வதக்க நமக்கு உப்போட அளவு தெரியாது. கொஞ்சமாக உப்பு போட்டால் கீரையில் ஆனால் இந்த மாதிரி வதக்கிறதுக்கே பாதி வெந்துடும். இன்னும் நம்ம வந்து வதக்கியோ மூடி வச்சோ கீரையை பண்ணக்கூடாது. சும்மா கொஞ்சம் நேரத்துலேயே அது 5 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இதில் முட்டை பிடிக்கிறவங்க முட்டை கூட அடித்து ஊற்றிக்கலாம், இல்லைன்னா தேங்காய் துருவி போட்டுக்கலாம். இல்லை எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு இப்படியே சாப்பிடணும்னு தோன்றவங்க இப்படியே சாப்பிட்லாம், பிரச்சனையே இல்லை. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பாருங்கள் கீரை ரெடி ஆகிடுச்சு.
செஞ்சு பாருங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. எந்த வகையான கீரையும் இந்த மாதிரி நல்லா அலசிட்டு பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.